Hi everyone. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சம்பளத்தையும் கடந்து அவர்களுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்கள் எவ்வளவு தெரியுமா? எரிபொருள் கட்டணம், தொலைபேசி கட்டணம், அலுவலக கட்டணம், அமர்வுகளுக்கான கட்டணம், போக்குவரத்து கட்டணம் என பல வகைகளிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்படுகின்றது தெரியுமா? பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர், சபாநாயகர், பிரதி சபாநாயகர் என பல முறைகளிலே இந்த சம்பளங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்றது. வாசஸ்தலங்கள், வாகனங்கள் வேண்டாம் என கூறப்பட்ட நிலையிலும் இதுவரைக்கும் வழங்கப்படுகின்றது. ராஜ வாழ்க்கை வாழும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகள் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கை அரசியல்வாதிகளில் அதிக அளவு சொகுசாக வாழ்பவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். தற்போதைய அரசாங்கமும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இதற்கு எதிராக பல வகைகளிலும் குரல் கொடுத்தாலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்களில் எந்தவிதமான மாற்றங்களும் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. அதே போன்று கொடுப்பனவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுவது 54,285 ரூபாய்கள் மாத்திரமே. எனவே இவர்களுக்கு கிடைக்கும் தொகை, பணத்தொகை இது மாத்திரமா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. இதிலே முக்கியமாக இவர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தையும் கடந்து பல வகைகளிலே வரப்பிரசாதங்கள் கிடைக்கின்றது. அதிலே எரிபொருள் கட்டணமாக 97,000 ரூபாய், அலுவலகத்திற்காக 1,00,000 ரூபாய், தொலைபேசி கட்டணமாக 50,000 ரூபாய், பொழுதுபோக்கு கட்டணமாக 1000 ரூபாய், ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுகளுக்காகவும் 5000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அது ஒரு மாதத்திலே எத்தனை அமர்வுகள் என்பதை பொறுத்து அந்த தொகை மாற்றம் அடையும். அதிலும் பல தொகைகள் இவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று எரிபொருள் கட்டணம் வேறாக வழங்கப்படுவதுடன் போக்குவரத்து கட்டணம் என்ற பெயரிலே 15,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. இது சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் தொகையாகவே காணப்படுகின்றது. அதே போன்று அமைச்சர்களுக்கு, பிரதி அமைச்சர்களுக்கு இதனை விட அதிகளவான ஒதுக்கீடுகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று இவர்களுக்கு செலவாக இதிலிருந்து உணவு கட்டணம், முத்திரை கட்டணம், அதே போன்று வருமான வரி என்பன மாத்திரமே அறவிடப்படுகின்றது. அது ஒரு சிறிய தொகையாக காணப்படுகின்றது. என்றாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக மாத்திரம் மாதத்திற்கு 3,17,000 ரூபாய் அன்னளவாக ஒதுக்கப்படுகின்றது. இது தொடர்பாக எஸ்ஜேபி பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே தனது முகநூல் பக்கத்திலே தனக்கு கிடைக்கும் வருமானங்கள் தொடர்பாக, பாராளுமன்ற உறுப்பினராக கிடைக்கும் வரப்பிரசாதங்கள் தொடர்பாக அவருடைய முழுமையான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதே போன்று இந்த பணத்தொகையை தான் பயன்படுத்துவது கிடையாது, இதனை மக்களுக்காகவே பயன்படுத்துவதாகவும் கூறியிருந்தார். அவர் மிக பெரும் கோடீஸ்வர வர்த்தகர். எனவே அந்த பணமே தனக்கு போதுமானது, தான் இந்த பணத்தை பெறுவது கிடையாது என்பதை குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாழ்க்கை வரலாற்றிலே முதலாக இப்படி ஒரு நபர் பணத்தொகை தொடர்பாக, தமக்கு கிடைக்கும் பணம் தொடர்பாக சமூக வலைத்தளத்திலே கூறியிருக்கின்றார். என்றாலும் இது மாத்திரம் கிடையாது இவர்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்கள். இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பிரத்யேக வாகனம் வழங்கப்பட்டுள்ளது, பிரத்யேகமாக தங்கி இருப்பதற்கான வாசஸ்தலம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஓட்டுநர்கள், பாதுகாவலர்கள், இவ்வாறு பல வகைகளிலும் இவர்களுக்கான வரப்பிரசாதங்கள் கிடைக்கின்றது. இவர்களின் வீடுகளுக்கான பாதுகாப்புகள் கிடைக்கின்றது. செயலாளர்கள் அமர்த்தப்படுகின்றனர். இவ்வாறு இவர்களுக்காக மாத்திரம் பல லட்சங்களை அரசாங்கம் ஒதுக்குகின்றது. என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இதிலே அதிகமானவற்றை நீக்கப் போகின்றோம் என கூறியிருந்தனர். என்றாலும் ஒரு சில விடயங்களில் மாத்திரம் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. என்றாலும் பெரும்பாலான விடயங்கள் அவ்வாறே இன்று வரைக்கும் காணப்படுகின்றது. புதிய வாகனங்கள் இறக்கப்படவில்லை, புதிய வாசஸ்தலங்கள் வழங்கப்படவில்லை, பயன்படுத்தப்பட்ட சிறந்த வாகனங்கள், அதே போன்று பயன்படுத்தப்பட்ட வாசஸ்தலங்கள் என்பன வழங்கப்பட்டுள்ளது. இதுவே தாராளமாக போதுமானதாக காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பாராளுமன்ற ஒரு நாள் அமர்விற்காக மாத்திரம்
2 கோடிக்கும் அதிகமான பணத்தொகை செலவு செய்யப்படுகின்றது. இந்த பணத்தொகை உணவுக்காகவும் பாராளுமன்ற அமர்வுகளுக்காகவும் மேலதிக கொடுப்பனவுகளுக்காகவுமே இவ்வளவு பணத்தொகைகள் செலவு செய்யப்படுகின்றது. இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் கூட வெட்டியான கதைகளே அதிக அளவில் பேசப்படும் நிலையில் இவ்வாறான மிகப்பெரிய பணத்தொகைகள் செலவு செய்யப்படுகின்றது. எனவே இதனையும் கடந்ததாக பிரதி அமைச்சர், அமைச்சர், சபாநாயகர், பிரதி சபாநாயகர் என்று பல வகைகளிலும் இவர்களுக்கான கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றது. இது தொடர்பான தகவல்கள் தேவை என்றால் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் பதிவுகளை வழங்குங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.